ஆனாங்க நிறைய க்ரௌட்லாம் வருது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் நிறைய க்ரௌட் வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கண்ணா? க்ரௌடு வந்து சார் இப்போது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து க்ரௌடு நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. மேக்ஸிமம் வாட்டர் பாட்டிலு, ஹேண்ட்பேக்கு, பவர் பேங்க்கு இந்த மாதிரி கொண்டு வரப்போ உள்ளே வந்து அலோடு கிடையாது எதுவுமே. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து க்ரௌட் அதிகமாக வரும்போது அவங்கள வந்து நம்ம பொலைட்டாக பேசி பேசஞ்சரை, ஏன்னா எல்லாருமே வந்து டிக்கெட் ரொம்ப இப்போ டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஃபேன்ஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தா கிரிக்கெட்டுக்கு தான் அதிகம். அப்படி அவங்கள வரும்போது அவங்கள வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வந்து சார் இந்த மாதிரி அலோடு கிடையாதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இருந்தாலும் ஃபேன்ஸுக்காக நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் பொலைட்டாக பொறுமையாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிடுறோம். மற்றபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேட்ச்சுக்கு வந்து எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் பப்ளிக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் மட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு தெரியுமா, வெளியூர்லேருந்து வரேன்றாங்க, பேக் எடுத்துன்னு வந்துடுறாங்க, லக்கேஜ் ஏதாச்சும் எடுத்துன்னு வந்துடுறாங்க, வாட்டர் பாட்டிலு, பவர் பேங்க்கு. மெயின் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா மெயினாக வந்து மொபைல் ஒன்லி தான் அலோட். மற்றபடி எந்த ஒரு திங்ஸும் வந்து நாட் அலோட். அது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் வந்து கேட்டெல்லாம் மாறி வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கைட் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சிடுவோம். எந்தெந்த கேட் இருக்குது, 14 கேட் இருக்குது, எந்தெந்த பாயிண்ட்டில் எந்தெந்த கேட் இருக்குதுன்ட்டு ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ட்ரபிள் இல்லாமல் எந்த அளவுக்கு குயிக்காக வந்து ஆடியன்ஸை சேஃபாக அனுப்புறது தான் எங்கள் டியூட்டி. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருவோம் சார். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ் தான்.